ஹாய்ங்க. வெல்கம் டு காஸ் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் வ்ளாக்ஸ். நீங்கள் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ்க்கு பிகினராக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள். நீங்களும் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண நம்ம போடுற வீடியோஸ்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இம்போர்ட்னா என்னன்னா நம்ம கண்ட்ரியில் ஒரு ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்கும். அதே ப்ராடக்ட் இன்னொரு கண்ட்ரியில் அவங்களுக்கு தேவைப்படுறதை விட உற்பத்தி அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் நம்மளை மாதிரி கண்ட்ரி வாங்குறதுக்கு நேம் தான் இம்போர்ட். நெக்ஸ்ட் எக்ஸ்போர்ட்னா என்னன்னா அதே மாதிரி தான், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏதோ ஒரு கண்ட்ரியில் ஒரு ப்ராடக்ட் டிமாண்ட் அதிகமாக இருக்கும், ஆனால் அந்த ப்ராடக்ட்க்கு நம்ம கண்ட்ரியில் உற்பத்தி அதிகமாக இருக்கும். அந்த மாதிரி டைமில் டிமாண்ட் இருக்கிற கண்ட்ரியை சூஸ் பண்ணி பையர் ஃபைன் பண்ணி நம்மளோட ப்ராடக்ட் செல் பண்ணுறதுக்கு நேம் தான் எக்ஸ்போர்ட். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் அப்படின்றது ஒரு இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ். எல்லாம் கரெக்டாக ரிஜிஸ்டர் பண்ணி டாக்குமெண்ட்ஸோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பிஸ்னஸ் பண்ணோம்னா நல்லா ஏர்ன் பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பையரோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த பையரை பற்றி நல்லா வெரிஃபை பண்ணணும். அவர் ரியலான பையர் தானா, ஆல்ரெடி பிஸ்னஸ் பண்ணிட்டு தான் இருக்காரா, பிஸ்னஸ் பண்ணதுக்கு பேமெண்ட்லாம் எப்படி பண்ணியிருக்காரு, எல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காரா, எது பெண்டிங் வச்சுருக்காரான்றதெல்லாம் செக் பண்ணணும். அப்புறம் அவர் ஆல்ரெடி இம்போர்ட் பண்ணோட இன்வாய்ஸ் காப்பியெல்லாம் வாங்கி செக் பண்ணணும். நெக்ஸ்ட்டு இசிஜிசினா என்னன்னு பார்க்கலாம். இசிஜிசினா எக்ஸ்போர்ட் கிரெடிட் கேரண்டி கார்ப்பரேஷன். இது ஒரு கவர்மெண்ட்டோட ஆர்கனைசேஷன். இதனால நமக்கு என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட பையர் ரியலான பையர் தானான்னு ஐடென்டிஃபை பண்ணலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மற்ற பையருக்கு பேமெண்ட் கரெக்டாக பண்ணியிருக்காரான்னு வெரிஃபை பண்ணலாம். நமக்கு கரெக்டாக பேமெண்ட் பண்ணுவாங்களான்னு கேரண்டி தருவாங்க. நம்ம இசிஜிசியில் பாலிசி எடுத்து இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணுறது தான் ரொம்ப சேஃபான மெத்தட். நீங்களும் இம்போர்ட் எக்ஸ்போர்ட் பிஸ்னஸில் பிகினராக இருக்கீங்கன்னா, நான் 100% யாரு கூடயும் கிரெடிட் பேசிஸில் பிஸ்னஸ் மட்டும் பண்ணாதீங்க. நீங்கள் கிரெடிட் பேசிஸில் பண்ணுற மாதிரி இருந்தால் இசிஜிசியில் பாலிசி எடுத்து பண்ணுறது தான் ரொம்ப சேஃபான மெத்தட். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த பையரோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி இசிஜிசியில் அந்த பையரோட ப்ரொஃபைல் கொடுத்து வெரிஃபை பண்ணணும். அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு அந்த பையரோட பிஸ்னஸ் பண்ணலாமா இல்லை பண்ணக்கூடாதா, இல்லை அந்த பையரோட இவ்வளோ அமௌண்ட் வரையும் தான் பிஸ்னஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், இன்வாய்ஸ் அமௌண்ட் ஒரு 10 lakhs இருக்குன்னா இசிஜிசியில் அந்த பையரை வெரிஃபை பண்ணிவிட்டு இன்வாய்ஸ் அமௌண்ட்டுக்கு பிஸ்னஸ் பண்ண நாங்கள் கேரண்டி தருவோம், இல்லைனா இன்வாய்ஸ் அமௌண்ட்டில் 5 lakhs வரையும் தான் நாங்கள் கேரண்டி தருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. நமக்கு எல்லாம் ஓகேனா எல்லாம் டிசைட் பண்ணிவிட்டு அந்த பையரோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு மெரைன் இன்சூரன்ஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோஸ்லாம் ஃபுல்லாக பாருங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.